ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கோம். பாபா நினைவுல இருக்கீங்களா? ஆமா, பாபா நினைவுல Okay. குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ஓகே. இன்னைக்கு 23/8/2024 முறையை பார்க்குறோம். பாபா சொல்றாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போயிடும். அன்சுமதி சோகதி, அதாவது கடைசி மனநிலை எவ்வாறு இருக்குதோ அது போலதான் பிறவியும் நம்மளுக்கு ஆயிரும். அடுத்த பிறவி அப்படிங்கறது அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவு என்னவா இருக்கோ அதே மாதிரி. கேள்வி: பாபா குழந்தைகளாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்துள்ளார் அப்படின்னு கேள்வி. பதில்: ஏனென்றால் நினைவின் மூலம்தான் பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும். நினைவின் மூலம்தான் ஆத்மா சதோப்பிரதானமாகுது. இப்போதிலிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவு இருக்கும். கடைசி காலத்தை பற்றி தான் பாடலும் இருக்குது. கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் அவ்வளவுதான். அப்போ திருப்பி இதே கலியுகத்துல பிறவெடுக்க வேண்டியதாயிடும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளின் சுகம் என்ன நம்ம மனக்கண் முன்னால வந்துடுமாம். அப்போ பாபாவை போன்ற இனிமையான பொருள் உலகத்திலும் எதுவுமே கிடையாது. அவர் தான் அவ்வளோ இனிமையான ஒரு ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாபாவின் கட்டளையாவது, குழந்தைகளே, நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாபா சொல்றாங்க, யாருடைய நினைவுல இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒருவருடன் அன்பில் அன்பான சம்பந்தம். அந்த ஒருவர் தான் அனைவரையும் துக்கங்களில் இருந்து விடுவிப்பவர். தந்தை குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே செல்லும். ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய் கொண்டிருக்குது. இப்போ துக்கமே அளவற்றதாக இருக்குது தானே. இப்போ பாபா சொல்றாங்க, பாடல் கூட பாடுறாங்க, துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரே அப்படின்னு. இப்ப பாபா உங்களை உண்மையிலும் உண்மையாக அனைத்து துக்கத்துல இருந்துமே விடுவிப்பதற்காக வந்திருக்காரு. சொர்க்கத்துல துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட தந்தைய நினைவு செய்யணுமா வேண்டாமா? அவரை நினைவு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். தந்தைக்கு குழந்தைகள் கிட்ட அன்பு இருக்கும் இல்லையா? பாபாவுக்கு எந்தெந்த குழந்தைகளிடம் அன்பு இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு உணருங்க, தேகம்னு உணராதீங்க. யார் நல்ல ரத்தினங்களாக இருக்காங்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போது சுற்றும் போதெல்லாம் நினைவு செய்யறாங்க. இதையும் ஏன் சொல்றாரு? ஏன்னா உங்கள் தலை மீது ஜென்ம ஜென்மங்களினுடைய பாவங்களின் குடம், உங்களுடைய பாவத்தினுடைய குடம் நிரம்பி இருக்கு. அதனால இந்த நினைவு யாத்திரை செஞ்சாதான் நீங்கள் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆவீங்க. இதை கூட குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இது பழைய சரீரம். துக்கம் ஆத்மாவுக்கு தான் கிடைக்குது. இப்ப சரீரத்துக்கு காயம் ஏற்பட்டா ஆத்மா தான் என்ன பண்ணுது? வலிக்குது, புண்ணு வந்துருச்சு, அடிபட்டுருச்சுன்னு ஆத்மா நினைச்சு என்ன பண்ணும்? துக்கப்படும். அப்ப ஆத்மா சொல்லுது, நான் நோயாளியா இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், இது துக்க உலகம். இதெல்லாமே ஆத்மா தான் சொல்லுது. எங்கே நீங்க சென்றாலும் துக்கமே துக்கம்தான். இப்ப எங்கேயாவது போறோம் மன அமைதிக்காக, அங்கேயே ஏதாவது ஒரு, ஏன்னா நம்ம ஆத்மா தானே கூடயே வருது, அதுதான் துக்கத்தை அனுபவிக்குது. இடத்த மாத்துறதுனால என்ன ஆக போறது இல்ல. எங்க போனாலும் துக்கம் தான் நம்மளுக்கு. இந்த கலியுகத்துல சுகதாமத்துல துக்கமே கிடையாது. துக்கத்தின் பெயரை எடுத்தாலே நீங்க துக்க உலகத்துல இருக்கீங்க. சுகதாமத்துல கொஞ்சம் கூட துக்கம் கிடையாது. சத்தியுகத்துல காலமும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அது வரப்போகுது. இதுல பாபாவை நினைவு செய்வதற்கு முழுமையா முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு நீங்க சதோ பிரதானமா ஆயிக்கிட்டே இருப்பீங்க. புருஷார்த்தம் செய்து மனநிலைய அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு தந்தையை தவிர வேற எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. ஒரு பாடல் கூட இருக்கு, கடைசி காலத்துல யார் பெண்ணை நினைக்கிறாங்களோ அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்களுடைய அடுத்த பிறவி. இது கடைசி காலம். இப்ப நமக்கு கூட இது கடைசி காலம்தான். பழைய உலகமாகிய துக்கதாமத்தின் கடைசி நேரம் வந்துருச்சு.
இப்ப நீங்க சுகதாமம் போறதுக்காக முயற்சி பண்றீங்க. நீங்க சூத்திரர்ல இருந்து பிராமணரா ஆயிருக்கீங்க. இது எப்பவுமே உங்களுக்கு நினைவு இருக்கணும். அப்ப அந்த சூத்திரனுடைய குணங்கள் எதுவுமே நம்மகிட்ட வெளிப்படக்கூடாது. அப்ப இது எப்பவுமே நினைவு இருக்கணும் இல்லையா? சூத்திரர்களுக்கு என்ன இருக்கு? துக்கம் மட்டும்தான். ஏன்னா அவங்களுடைய குணங்கள் எல்லாமே கீழான குணங்கள். அப்ப ஆனா நம்ம துக்கப்படுறோம்னா இன்னும் நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த சூத்திர தன்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாம் துக்கத்துல இருந்து விடுபட்டு இப்ப சிகரத்தின் மீது ஏறிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யணும். மிக மிக அன்பான பாபா. அவரை விட இனிமையான பொருள் என்ன இருக்கு இந்த உலகத்துல? அப்ப ஆத்மா அந்த பரமபிதா பரமாத்மாவை தான் நினைவு செய்யுது. ஏன்னா அவர்தான் அனைத்து ஆத்துமாக்களுக்கும் தந்தை. அவரை கூட இனிமையான பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. சொல்லுங்க. இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர்களின் எத்தனை பேருக்கு நினைவு வந்திருக்கும்? ஒரு வினாடியிலேயே நல்லது. முழு சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கறத ஞாபகம் வரணுமா? அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில் அர்த்தத்துடன் உள்ளது. இப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இது சிருஷ்டி சக்கரத்துல ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம எப்படி இருந்தோம். எப்படி யாராவது டிராமா பார்த்துட்டு வர்றாங்களோ, டிராமா நினைவு இருக்கிறதா என்று யாராவது கேட்டால் ஆம் என்று சொன்னதுமே முழு டிராமாவும் புத்தியில ஓடிக்கிட்டே இருக்குதாமா. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது ஓடுது. சினிமாக்கு போயிட்டு வந்து கதை சொன்னோம்னா அப்படியே அந்த படத்தை சொல்லிடுவாங்க எல்லா சீனையும். ஆமா. மற்றபடி அதை வர்ணனை செய்து சொல்வதற்கே நேரம் பிடிக்கும். ஆனா மனசுல அப்படியெல்லாம் ஓடிட்டே இருக்குதாமா. பாபா எல்லையற்ற பாபா. அவரை நினைவு செய்தாலே 21 பிறவிகளுக்கான சுகம் மனக்கண் முன்னாலேயே அப்படியே வந்துரும். பாபாவிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்குது. ஒரு வினாடியில் குழந்தைகளுக்கு பாபாவின் ஆஸ்தி முன்னால் வந்துருது. குழந்தை பிறந்தது என்றால் தந்தை தெரிந்து கொள்கிறார், வாரிசு பிறந்துச்சுன்னு. முழு ஆஸ்தியும் நினைவு வந்துவிடும் உடனே. அப்பா சொத்து எல்லாம் குழந்தைங்களுக்குன்னு. நீங்களும் தனியாக வெவ்வேறு குழந்தைகள் என்றால் தனித்தனி ஆஸ்தி கிடைக்கிறது அப்படித்தானே அப்படின்னு பாபா சொல்றாங்க. தனித்தனியாக நினைவு செய்றீங்க. நாம் எல்லையற்ற தந்தையின் வாரிசுகள் தானே. சத்தியத்துல ஒரே ஒரு குழந்தை இருக்கும். அது முழு ஆஸ்திக்கும் வாரிசு ஆகிறது. குழந்தைகளுக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்றால் ஒரு வினாடியில் உலகத்திற்கு மாலிக், அதாவது எஜமானதா ஆயிடுறாங்க. தாமதிக்கவே இல்லை. பாபா சொல்றாங்க, நீங்கள் தங்களை ஆத்மா என உணருங்கள், பெண் என உணராதீர்கள். ஆத்மாவோ ஆண் குழந்தை இல்லையா? இப்ப பாபா குழந்தைய ஆயிட்டோம்னாலே நம்ம ஆண் குழந்தை அந்த மாதிரி தான் சொல்றாங்க பாபா. அவருடைய எல்லா குழந்தைகளுமே ஆண் தான். ஆமா ஆமா, தந்தை கிட்ட இருந்து அப்பதான் ஆஸ்தி கிடைக்கும். ஆஸ்தி கிடைக்குது. அதனால எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் நினைவில் வருகிறது, ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். வருகின்ற அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க, அனைத்து தர்மத்தினரும் சகோதர சகோதரர்கள் தான். ஆனாலும் புரிந்து கொள்வதே கிடையாது. இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நாம் பாபாவின் மிக மிக அன்பான குழந்தைகள்னு. பாபாவிடம் முழுமையான எல்லையற்ற ஆஸ்தி நிச்சயமாக கிடைக்குது. எப்படி பெறுவீங்கன்னா, அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு வினாடியில் நினைவுக்கு வந்துடுது. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு தமோ பிரதானமாக ஆயிட்டோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமா ஆயிட்டு இருக்கோம். அதுங்கிறது நம்மளுக்கு நல்ல புத்தியில நினைவு இருக்கு. பாபாயிடம் இருந்தே நமக்கு சொர்க்கத்தின் சுகத்தினுடைய ஆஸ்தி அப்படியே கிடைக்குது. பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு உணருங்க. தேகமோ அழியக்கூடியது, ஆத்மாதான் சரீரத்தை விட்டு போகுது. பிறகு நேற்று முரளியில் கூட பாபா சொல்லியிருந்தாங்க, ஆத்மாதான் என்ன பண்ணுது, சரீரத்தோட நம்ம போறது இல்ல, ஆத்மாதான் எங்க பண்ணுது, சொர்க்கத்துக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. எது போகுது? ஆத்மாதான் போகுது. பிறகு வேறொரு சரீரத்தை கர்ப்பத்துல போய் அடையுது. சரீரம் தயாரான உடனே ஆத்மா அதுல போய் பிரவேசம் ஆயிடுது. ஆனா அதுவோ ராவணனின் வசமா இருக்கு. ஆத்மால விகாரங்கள் நிறைஞ்சிருக்கு. விகாரங்களின் வசமாகி சிறைக்குள்ள போகுது. இப்ப கலியுகத்துல போய் இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்துல போனாலும் அது கர்ப்ப சிறை தான். அங்க துக்கம் தான் அதுக்கு.
அங்கோ ராவணன் இருக்கு. ஆனா சத்தியுகத்துல ராவணன் கிடையாது. அங்க துக்கத்தின் விஷயமே கிடையாது. வயோதிகர் ஆனவனே காட்சி தெரியுமா. நேத்து ஒரு 2 நாள் முன்னாடி பாபா முரளியில சொல்லியிருந்தாருல, சரீரத்தை விட போறவங்களுக்கும் தெரியும், அந்த அந்த குழந்தை பிறக்க போதுன்னு அந்த தாய்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வயோதிகர் ஆனோனே தெரிஞ்சிருமா. இப்ப இந்த சரீரத்தை விட்டுட்டு நாம் வேறொரு சரீரத்துல பிரவேசமாக போறோம். அங்க பயத்தின் விஷயம் எதுவுமே இருக்காது. இங்க எவ்வளவு பயப்படுறாங்க. உயிர் போற நேரத்துல 90 வயசுல இருந்தா கூட அவங்க எவ்வளவு பயப்படுறாங்க, போகவே விரும்ப மாட்டாங்க. ஆனா அங்க நீங்க பயமற்றவர்களா இருப்பீங்க. பாபா குழந்தைகளாகிய உங்களை அளவற்ற சுகத்துக்கு கூட்டு போறாரு. சத்யுகத்துல அளவற்ற சுகம், கலியுகத்துல அளவற்ற துக்கம் தான். அதனால இந்த துக்கதாம இது எல்லாமே துக்கதாமம்னு சொல்றாங்க. பாபா எந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்கல. வீட்டிலேயே இருங்க, குழந்தைகளை பராமரிங்க, ஆனா பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, தொழில் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் போகணுமோ, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணுமோ போங்க, அதையும் பாபா சொல்லுவாரு. எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க, ஆனா என்ன பண்ணுங்க, அப்பாவுடைய நினைவுல இருந்து பண்ணுங்க. குரு கோசாயின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் அனைவரையுமே விட்டுடுங்க, அவங்க எல்லாரையும் குருக்கள், அந்த குருமார்களை ஃபாலோ பண்றது, அவங்கள பண்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் அனைத்து குருக்களையும் விட மேலானவன் இல்லையா, அப்ப அனைவரும் என்னுடைய படைப்புகள் தானே, அவங்களுக்கே அப்பா நான் தான். அப்ப என்னை தவிர வேற யாரும் பதித்த பாவனர் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பதித்த பாவனர்னு சொல்லுவாங்களா என்ன? கிடையாது. என்னை தவிர தேவதைகளை கூட பதித்த பாவனன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது தேவதைகள் தான், அவங்களையும் சொல்ல முடியாது. இப்ப குழந்தைகள், நீங்க கங்கைய பதித்த பாவனின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா தண்ணீரின் நதிகள் எப்பவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கங்கா நதி, பிரம்மபுத்திரா இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுல போய் குளிச்சா என்ன ஆகும்? தூய்மை ஆயிருவீங்களா? ஏன்னா அதே நதிதான் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா என்ன பண்ணுது? நமக்கு துக்கம் கொடுக்குது. அது அளவற்ற துக்கம் கொடுக்குது. எவ்வளவு மனிதர்கள் அதனால இறந்து போறாங்க. ஆனா அந்த நதியை பதித்த பாவனின்னு சொல்றீங்க. சத்தியுகத்துல துக்கத்தின் விஷயமே இருக்காது. அங்க மிருகங்கள் கூட துக்கம் கொடுக்காது. சொல்லுங்க. அங்க மிருகங்கள் கூட துக்கம் கொடுக்காது. அவற்றில் அங்கே கூட அகால மரணமும் கூட ஏற்படாது. இந்த டிராமாவோ அதாவது பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, மிருகங்கள் கூட அங்க அதாவது திடீர்னு இங்கெல்லாம் இறந்து போதலாம். அந்த மாதிரி மிருகங்களுக்கு கூட அங்க அகால மரணம் கிடையாதான். அப்போ எல்லாருமே நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுள் அதுக்கும் இருக்கும். பக்தியில் பாடுறாங்க, பாபா நீங்கள் எப்போது வருவீங்க, அப்போது நாங்கள் உங்களுடையவரா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வரத்தான் செய்கிறார், அப்படித்தானே? இப்போ கடைசியில வராரு. சுகதாமத்தின் ஆரம்பத்தின் இடையிலும் துக்கதாமத்துல இருந்து சுகதாமம் ஆரம்பிக்கிறப்பதான் பாபா வராரு. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு இருக்கும் என்பது கூட யாருக்குமே தெரியாது. பாபா எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறாரு. சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் என்பது இதற்கு முன் உங்களுக்கும் கூட தெரியாது. அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது பாபா புரிய வைக்கிறாரு, 1250 வருடங்கள் உள்ளதாக ஒவ்வொரு யுகமும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வஸ்திகாவில் முழுமையாக 4 பாகங்கள் இருக்குது. அத அப்படி காமிக்கிறாங்க. ஒரு சிறிதும் வேறுபாடு இருப்பதே கிடையாது. விவேகம் சொல்கிறது, மிக சரியான கணக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம புத்தினால அப்படின்னு நினைக்கிறோமா. ஜெகநாத் பூரியில் சாதம் சமைத்து வைத்தால் 4 பாகங்கள் தாமாகவே அப்படியே பிரிஞ்சு வந்துருது. அது போல யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கே அரிசி சாதம் அதிகம் சாப்பிடுறாங்க. ஜெகநாத் என்று சொன்னாலும் சரி, ஸ்ரீநாத் என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா இருவருமே கருப்பாக கருப்பாக ஆயிட்டாங்க. அதனாலதான் அப்படி காமிக்கிறாங்க. ஸ்ரீநாத் கோவிலில் நெய் களஞ்சியம் உள்ளதாம். அங்க செய்யற அனைத்து பொருட்களுமே நெய்யில பொரித்து நல்ல நல்ல உணவுப் பொருட்களை பிரசாதமா அங்க கிடைக்குது. வெளியில் கடையில அதை வச்சு எல்லாருமே பிரசாதம்னு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் யாத்திரை பண்றவங்க அனைவரும் கடைக்காரர்கிட்ட போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறாங்களாம். ஜெகநாத்பூரில் பிறகு சாதம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஜெகநாத், இது ஸ்ரீநாத். சுகதாமம் மற்றும் துக்கதாமத்தை காட்டுதாமா இது. அங்க நெய்யில பொரிக்கிறாங்க, இங்க வெறும் சாதம் மட்டும்தான் வைக்கிறாங்களாம்.
ஸ்ரீநாத் சுகதாமத்தினுடையதாக இருந்தது. அது ஜெகநாத் துக்கதாமத்தினுடையதாக இருக்குது. கருப்பாகவே இச்சமயம் ஆகிவிட்டுள்ளது. காமச்சிதையில் அமர்ந்ததால் ஜெகநாத்தில் சாதத்தின் படையல் மட்டும் செய்றாங்க. இவரை ஏழையாகவும் அவரை பணக்காரராகவும் காட்டுறாங்க. ஞான கடலாக இருப்பவர் ஒரு பாபா மட்டும்தான். பக்தியை அஞ்ஞானம் என்று சொல்லப்படுது. அதனால் எதுவும் கிடைப்பதில்லை. அங்கே குருமார்கள் மட்டும் வருமானம் அதிகமா கிடைக்கணும்னு திறமைசாலியாக அப்படியெல்லாம் சொல்லி அவங்க கதைகளை சொல்லி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் யாராவது கற்றுக்கொள்ள அப்படி படிச்சுக்கிட்டு அப்புறம் எங்களுடைய குரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. இதை கற்பித்தார், இதைதான் அவரு தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு. அவர்கள் அனைவரும் சரீரதாரிகள், ஜென்மம் எடுப்பவர்கள். இப்போது உங்களுடன் யார் இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க. பாபா சொல்றாங்க, இப்ப உங்க கூட யாரு இருக்கா? சரீரதாரிகளா? இல்ல, சரீரமற்ற தந்தை, விசித்திரமான பாபா. அவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம் அல்ல, இது உங்களுடைய இந்த தாதாவின் சரீரம். சரீரத்துல இருந்து உள்ள இருந்து சொல்றவர் நிராகாரமானவர். ஆனா இந்த பிரம்ம பாபாவுடைய உடம்பு தான் இது, என்னோடது கிடையாது. அவர் முழுமையா 84 பிறவி எடுத்துட்டாரு. அவருடைய அநேக ஜென்மங்களினுடைய கடைசி ஜென்மத்துல நான் அவருக்குள்ள பிரவேசம் ஆகுறேன். எதுக்காக? உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக. இவரைதான் கௌமுக் அப்படின்னு சொல்றாங்க. கௌமுக்னாலே அந்த பசுவினுடைய, முக் அப்படின்னா ஹிந்தில வாய் தானே, அந்த கவுனா பசுவினுடைய வாய் அப்படின்னு அங்க இருக்கா நார்த்ல. அப்ப அந்த கௌமுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வந்து பாக்குறாங்க. இதையும் கௌமுக்னு சொல்லப்படுது. மலையில இருந்து தண்ணீரும் நிச்சயமா வரும். கிணறுகளுக்கும் தினமும் தண்ணீர் மலையில இருந்து தான் வருது. அது ஒருபோதும் நிற்கிறது இல்ல. எங்கிருந்தாவது கால்வாய் வெளிப்பட்டால் அத கங்கை நீர்னு சொல்லிடுறாங்க. எங்கேயாவது தண்ணி பிரிஞ்சு ஓடுது அப்படின்னா அது உடனே அங்க போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கங்கை நீரு நம்மள பதீத்தத்துல இருந்து பாவனமாக்கும்னு சொல்றாங்க. ஆனா பதீத்த பாவனன் நான் மட்டும்தான். ஆத்துமாக்களே, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு தன்னை ஆத்துமானு உணர்ந்து என்ன நினைங்க. அப்பதான் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் பஸ்மமாகும். பாபா உங்களை ஜென்ம ஜென்மத்தின் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறாரு. இந்த சமயம் உலகத்துல எல்லாருமே பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கர்ம போகம், முந்தைய ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்காங்க. 63 பிறவிகளின் கணக்கு வழக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த பிறவிலையும் என்ன பண்றாங்க, அதே அந்த சன்ஸ்காரம் இருக்கனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. எப்படி சந்திரனின் கலைகள் குறையுது, நிலா எப்படி இருக்கு, முழுமையா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு என்ன ஆகுது, அமாவாசை வருது, திரும்ப கலை வளருது. அப்ப இது எல்லையற்ற இரவு பகல். இப்ப முழு உலகத்தின் மீதும் குறிப்பாக பாரதத்தின் மீது ராகுவின் தசை இருக்கு. ராகுவினுடைய கிரகணம் பிடிச்சிருக்கு. இப்ப குழந்தைகள் ராகு கிரகணம்னாலே ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்க, கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை இருக்கணும் அப்படின்னுவாங்க. இப்ப நம்ம கூட கெட்ட காலம் தானே, நிறைய துக்கமே துக்கம் தான். அதான் பாபா சொல்றாரு. இப்ப குழந்தைகளாகிய நீங்கள் ஷியாம்ல இருந்து சுந்தராக ஆகுறீங்க, கருப்புல இருந்து அழகாகுறீங்க. அதனாலதான் கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே கருப்பா ஆயிட்டாரு. எதுனா காம சிதையில அமர்ந்துள்ளார் என்றால் அதனுடைய அடையாளம் இது. பல பிறவியா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த காம விகாரத்தினால நம்மளுடைய குணங்களை இழந்தனால இப்படி ஆயிட்டோம். மனிதர்களுக்கு கொஞ்சம் புத்தி வேலை செய்யுது. அதாவது கொஞ்சம் ஏதோ இந்த ஷியாம் சுந்தர் இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க, கருப்பான சிலைகளை உருவாக்குறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் தெரியல, ஆனா ஏதோ கொஞ்சம் வேலை செய்யுது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒன்றை கருப்பாக இன்னொன்னு வெள்ளையா செஞ்சிடுறாங்க. இப்ப நீங்க வெள்ளையா ஆகுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சதோ பிரதானம் ஆவதற்காக தான் நீங்க முயற்சி செய்றீங்க. அப்ப முயற்சி பண்ணும்போது அது போல ஆயிடுவீங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இந்த ஞானத்தை இப்ப நீங்க கேக்குறீங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். கீதை படிச்சு சொல்றாங்க, ஆனால் இந்த ஞானத்தையோ யாரும் சொல்ல முடியாது. அது பக்தி மார்க்கத்தினுடைய புத்தகம். பக்தி மார்க்கத்துல எவ்வளவு சாதனங்கள் இருக்கு, ஏராளமான சாஸ்திரங்கள் இருக்கு. சொல்லுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக படிக்கிறாங்க. அதாவது நிறைய பக்தி மார்க்கத்துல நிறைய பைபிள், குரான், கீதா ஒவ்வொரு இதை படிக்கிறாங்க. ஏதேனும் செய்யறாங்க, அப்படி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமரின் கோவிலுக்கு போனாங்கன்னா ராமரையும் கருப்பாக இப்ப காட்டுறாங்க. கருப்பாக ஏன் ஆக்கினாங்க என்பதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்தனை கூட இல்லை.
அதாவது கல்கத்தாவில் காளியும் உள்ளது. அம்மா அம்மா என்று உருகுறாங்க. அனைத்தையும் விட பயங்கரமா காட்டுறாங்க காளி சிலையவே. அவரை பிறகு மாதான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. உங்களுடைய இந்த ஞானம், அதாவது ஞான பானம், ஞான குத்து அப்படிங்கிறாங்க பாபா, முதலியவை நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஆக அவர்கள் பிறகு ஆயுதங்களை அதுக்காக அந்த ஆயுதங்கள் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. கையில காளிசாமிக்கு கையில ஒரு இது வில்லு, அந்த கத்தி, கோடாரி அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. பத்திரத்தில் காளிக்கு முதலில் மனிதர்களை பலியிட்டு வந்தாங்க. முதல்ல பலியெல்லாம் கொடுத்தாங்களாம். இப்போது அரசாங்கம் அதை நிறுத்தி விட்டது. முன்பு சிந்து மாகாணத்தில் தேவியின் கோவில் கிடையாது. எப்போது வெடிகுண்டு வெடித்ததோ அப்போது ஒரு பிராமணர் சொன்னாராம், காளி நமக்கு சொல்லிவிட்டார், நம்முடைய கோவில் இல்லை, சீக்கிரம் கட்டுங்கள், இல்லை என்றால் இன்னும் குண்டு வெடிக்கும்னு சொல்லிட்டாங்களாம். அவ்வளவுதான். ஏராளமான பணம் சேர்த்து கோவில் உருவானதாமா. இப்போது பாருங்கள், ஏராளமான கோவில்கள் எத்தனை இடங்கள்ல வந்துகிட்டே இருக்குது. பாபா உங்களை இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக புரிய வைக்கிறாரு. யாருக்கு நிந்தனை செய்யவில்லை. பாபா நம்மள திட்டவோ இல்ல நம்மள குறை சொல்லவோ இல்ல, எல்லாமே நீங்க பண்ற தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க பக்தின்ற பேர்ல அப்படின்னு நம்மள புரிய வைக்கிறாரு நம்ம செய்யற தப்ப. கரெக்ட். யாரையும் நான் நிந்தனை பண்ணல, நீங்க பாபா என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, பக்திய தப்பா பேசல, நான் புரிய வைக்கிறேன் என்னெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அவை மீண்டும் நடைபெறும், அடுத்த கல்பத்திலயும் இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த பொருள் இல்லையோ அது உருவாகும். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள், நம்முடைய ராஜ்யம் இருந்தது, அதை நாம் இழந்து விட்டோம். இப்போது மீண்டும் பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டுமானால் புருஷார்த்தம் செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அநேக கதைகளை கேட்டு வந்திருக்கீங்க. பிறகு யாராவது அமரராக ஆனார், யாருக்காவது ஞானத்தின் 3வது கண் கிடைத்ததா, இதை பாபா புரிய வைக்கிறாரு. எவ்வளவு பக்தி பாபா கேக்குறாரு, அவ்வளவு பக்தி பண்ணீங்களே, யாராவது தேவதை போல மாறி இருக்காங்களா பக்தி பண்றவங்க, யாருக்காவது 3வது கண் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பக்தினால என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா. இந்த கண்களால் எந்த ஒரு தீயதையும் பார்க்காதீங்க, குற்றமற்ற தூய்மையான கண்களால் பாருங்க. இந்த பழைய உலகத்தை பார்க்கவே பார்க்காதீங்க, இதுவே அழிந்து போய்விடும். அப்புறம் இனிமையான குழந்தைகள், நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறேன், அதுவும் 21 பிறவிக்காக நான் தர்றேன். அங்கே வேறு யாருடைய ராஜ்யமுமே இருக்காது, துக்கத்தின் பெயரே இருக்காது. நீங்கள் மிகுந்த சுகம் மற்றும் செல்வம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இங்கோ மனிதர்கள் எவ்வளவு பட்டினி கிடந்து அப்படியே பட்டினியா கடந்தே செத்து போறாங்களாமா. அங்கே முழு பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல முழு உலகத்தின் மீதுமே நீங்க ராஜ்யம் செய்றீங்க. எவ்வளவு கொஞ்சமா நிலம் வேண்டி இருக்கும், சின்ன தோட்டம் பிறகு விருத்தி அடைந்து கலியுக கடைசி வரை எவ்வளவு பெரிசாயிடுது. மேலும் 5 விகாரங்களின் பிரவேசத்தினால அது முள் நிறைந்த சின்ன அழகான தோட்டமா இருந்த இடம் எப்படி ஆயிடுது, முள் நிறைந்த காடாயிடுது. பாபா சொல்றாரு, காமம் மகா சத்ரு, அதனால நீங்க முதல் இடை கடை முழுவதுமே துக்கம் அடைஞ்சீங்க. இது வரைக்கும் நம்ம ஆத்மா அடைஞ்ச அனைத்து துக்கத்துக்குமே காரணம் பாபா எப்பவுமே சொல்றது ஒரே விகாரம், இந்த காம விகாரத்தாலதான். சத்யுகத்துல அவ்வளவு செல்வந்தர்களா இருந்த நம்ம இப்ப எல்லாத்தையும் இழந்ததுக்கு காரணம் அதுதான். ஞானம் மற்றும் பக்தி ரெண்டுமே நீங்க புரிஞ்சுட்டீங்க. இப்ப விநாசம் எதிரிலேயே இருக்கு, அதனால இப்ப சீக்கிரமா என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா பாவங்கள் பஸ்பமாகாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ புது நோய், இப்ப நம்மளோட ரிலேட்டிவ்ஸே எனக்கு இப்ப தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப கிரிட்டிக்கல் டிசீஸ் எல்லாம் வருது. நம்மளை சுத்தி இருக்கவங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா இங்க போனோம், ஒரு கடைக்கு போனேன், ஒரு லாரி வந்திருக்கு, 10 நிமிஷத்துல ஏதோ நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். அதுவும் ரொம்ப சந்து மாதிரிதான். அங்க பார்த்தா ஒரு குழந்தைய லாரி ஏத்திருச்சு, கழுத்துல ஏத்திருச்சு. அந்த குழந்தை அந்த இடத்துலயே உயிர் போயிருச்சு. டிரைவர் இறங்கி ஓடிட்டாரு, அவரை இன்னும் கண்டுபிடிக்கல, தேடிட்டு இருக்காங்க. அதான் பாபா சொல்றது அப்படியே நடக்குது கண்ணு முன்னாடி.
ஆமா. எப்ப என்ன நடக்கும்னே இப்போ தெரியும். மரணம். அந்த மங்கி பாக்ஸ்னு ஒரு டிசீஸும் பரவிட்டு இருக்க ஆ அப்படின்னு பாருங்க, இந்த நியூஸ்ல. பொண்ணு, இந்த குழந்தை வந்து 10 வயசு தான் போல, ஏதோ ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கு. ஸ்பீடாவும் லாரி வரல, ஆனா அப்படி போகணும்னு இருக்கு. அத ம். பாபா சொன்ன மாதிரி ரொம்ப துக்கம் தான் இங்க. மரணம், விநாசம், மரணம் எல்லாமே எதிரில தான் இருக்கு. அதனால சீக்கிரமா முயற்சி பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம். இல்லைன்னா பாவங்கள் எப்படி பஸ்பமாகும்? பாவ பாபாவுடைய நினைவு மூலம் மட்டும்தான் பாவத்தை நீக்க முடியும். ஏன்னா படித்த பாவனன் அவர் ஒருத்தர் தான். கல்பத்திற்கு முன்பு யார் நல்ல முயற்சி பண்ணாங்களோ ம். அவங்கதான் என்ன பண்ண முடியும், இப்பயும் பண்ண முடியும். அவங்கதான் செஞ்சு காட்டுவாங்க. மந்தமாகாதீங்க, ஒரு தந்தையை தவிர வேற யாரையும் நினைவு செய்யாதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுப்பாங்க. யார் சதா சுகம் கொடுக்கிறவரோ அவரை நினைங்க. இதுல தவறு பண்ணாதீங்க. நினைவு செய்யலைன்னா பாவனமா எப்படி ஆவீங்க? ம். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க. ஆஹ் ஆதார மூர்த்தி ஆகுங்க. நீங்க தான் அனைத்துக்கும் ஆதாரம். பேஸ்மெண்ட், இப்ப பில்டிங் கட்டணும்னா பேஸ்மெண்ட் தானே முக்கியம். அந்த மாதிரி ஆதார மூர்த்தி ஆகுங்க. தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளையே மாற்றக்கூடிய ஆதார மூர்த்தி ஆகுங்க. குழந்தைகளாகிய நீங்கள் தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது. நான் மாறிக்கிறேன், நான் என்ன பாத்துக்கிறேன், நான் குஷியா இருக்கேன்றது மட்டும் இல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களுக்குமே ஆதார மூர்த்திகள் நீங்க தான். உங்களது சிரேஷ்ட விருத்தியின் மூலம், அதாவது விருத்தினா உள் உணர்வு, உங்களுடைய சிரேஷ்ட உள் உணர்வு மூலமா உலக சூழ்நிலையவே நீங்க என்ன பண்ண மாறுது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், அந்த உள் உணர்வு மூலமா உலகத்துல ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியம் நம்மளுடைய எண்ணங்கள். உங்களது தூய்மையான திருஷ்டியின் மூலம் உலக ஆத்துமாக்கள், இயற்கை ரெண்டுமே தூய்மை ஆயிட்டு இருக்கு. திருஷ்டியினால் அதிசயமா இருக்கு. அதுதான் பாபா சொல்றாரு. நம்மளோட சூரஜ் பாய் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவங்களுக்கு வந்து என்ன ஆகும், போய் பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப பிராமணர்களுடைய அந்த ஒவ்வொரு எண்ணமும் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு சொல்லுவாரு. திருஷ்டியினாலதான் சிருஷ்டி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களது சிரேஷ்ட செயல்களின் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த அளவுக்கு முக்கியமான உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிஞ்சிருக்கிறதுனால எதிர்காலத்தில் சிம்மாசனம், கிரீடம் ரெண்டுமே கிடைக்கும். ஸ்லோகன் சொல்றாங்க. சர்வசக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது உங்களை அப்படின்னு பாபா. அவர் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவரை துணையாவே நம்ம வச்சுக்கணுமா. தடைகளே நமக்கு வராது அப்படின்னு பாபா சொன்னாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.